Dear friends, welcome to Learn to Upgrade channel in Tamil. Okay, நம்ம ஏற்கனவே ப்ராஃபிட் ஆர் லாஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ ரொம்ப சின்ன சம் மாதிரி இருக்கும். அதேமாதிரி நிறையா ஸ்கோர் பண்ணக்கூடிய சம்ஸாகவும் இருக்கும். ஓகே, பார்ட் 1 நம்ம எடுத்துட்டோம். பார்ட் 1 பார்க்காதவங்க அந்த பார்ட் 1 பார்த்துட்டு இந்த பார்ட் 2க்கு வாங்க. அந்த கண்டினியூட்டி இருக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இந்த பார்ட்டில் பார்ட் 2ல் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் 11th ஸ்டாண்டர்டு ஓகே, பார்க்குறதுக்கு வந்துட்டு பேலன்ஸ் ஷீட் மாதிரியே இருக்கும். ஆனால் இது ஒரு பேலன்ஸ் ஷீட் கிடையாது. அதுதான் இங்கே வந்துட்டு விஷயமே. ஓகேங்களா? ஸோ ஏன் பேலன்ஸ் ஷீட் கிடையாது? ஓகேங்களா? இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அதாவது அசெட் மைனஸ் லயபிலிட்டிஸ். அசெட் மைனஸ் லயபிலிட்டிஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் பேர் தான் கேபிட்டல். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஓகேவா? இதை பார்க்குறதுக்கு அப்படியே பேலன்ஸ் ஷீட் மாதிரியே இருக்கும். ஆனால் பேலன்ஸ் ஷீட் கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லயபிலிட்டிஸ் கொடுப்பீங்க, ரைட் ஹேண்ட் சைடில் அசெட்ஸ் கொடுப்பீங்க. சேம் அதே மாதிரி என்னென்ன உங்கள் கையில் என்னென்ன என்ட்ரிஸ் இருக்கோ அந்த என்ட்ரிஸ் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்ற புக்கில் நீங்கள் கொண்டு வருவீங்க. ஓகேவா? இது ஏன் நம்ம பேலன்ஸ் ஷீட்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே லெஜர் அதாவது லெஜர்லேருந்து ட்ரையல் பேலன்ஸ் கொண்டு வருவோம். ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், P&L அக்கௌண்ட், அப்புறமேட்டு ஃபைனலாக நம்ம வந்துட்டு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்படி ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி ஃபைனலாக பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அதுக்கு பேர் தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்றது ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷன். அதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் கையில் இருக்கக்கூடிய ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ், ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு ப்ராப்பரான லெஜர்ஸ் எல்லாமே இருக்காது. அதனால தான் வந்துட்டு இதுக்கு பேர் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்றாங்க. பேலன்ஸ் ஷீட்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகேவா? எப்போவுமே வந்துட்டு ஃபார்மேட் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது இந்த ஹெட்டிங், இந்த புக்ஸ் ஆஃப் அப்புறமேட்டு ஓகேங்களா? ஸோ இந்த ஹெட்டிங்கெல்லாம் எழுதிட்டதுக்கப்புறமேட்டு கீழே இந்த ஃபார்மேட் பார்த்துருங்க. லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நீங்கள் சம்ஸ் போட போட உங்களுக்கே தெரிய வந்துடும் லயபிலிட்டிஸ் ஏன் கொடுக்குறோம், அசெட்ஸ் ஏன் கொடுக்குறோன்னு. ஓகேங்களா? ஸோ சண்டே டேட்டாஸ், பில்ஸ் பேபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிறைய டெர்மினாலஜிஸ்க்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு டெர்மினாலஜிஸ் அண்ட் கோல்டன் ரூல்ஸ்க்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஓகே, இந்த ஃபார்மேட் எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ நம்ம சம்ஸ் போகலாம். ஓகேங்களா? இல்லுஸ்ட்ரேஷன் வைஸ் போயிடலாம். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 6 பாருங்கள். Following are the balances of Shanti as on 31st December 2018. ஓகேவா? ஸோ கீழே பர்டிகுலர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் கேபிட்டலை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் சம் போடுறது தான் இப்போ உங்களுக்கு வேலை. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்றைக்குமே ஹெட்டிங் எழுதுறதுக்கு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ in the books of Shanti, statement of affairs as on 31st December 2018. ஓகே, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்க. நீங்கள் உங்கள் ஃபார்மேட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிள், அசெட்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மனப்பாடம் அதாவது தெரிஞ்சுக்கிங்க. அதுக்குன்னு எக்ஸாக்டாக மனப்பாடம் பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். லயபிலிட்டிஸ்னால் என்ன, அசெட்ஸ்னால் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணலாம் ஈஸியாக. இப்போ பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிள்ஸ் அசெட், பில்ஸ் பேபிள்
ஓகேவா. இட்ஸ் எ லயபிலிட்டி. மிஷினரி அசட்டு, ஃபர்னிச்சர் அசட்டு, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஓகேங்களா. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் லயபிலிட்டிஸ், ஸ்டாக்கு டெட்டார்ஸ் கேஷ், இது மூணுமே வந்துட்டு அசட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சம் போட அதே மாதிரி இதில் மீனிங் இதோடைய டெர்மினாலஜிஸ்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எது லயபிலிட்டிஸில் வரும் எது அசட்ஸில் வரும்னு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அக்கௌண்ட்ஸில் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இங்கே எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுவீங்க. அசட்ஸில் என்னென்ன வருமோ அசட்ஸில் அப்ளை பண்ணிவிடுவீங்க. லயபிலிட்டிஸில் வரக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாமே லயபிலிட்டிஸில் கொடுத்துருவீங்க ஓகேவா. ஸோ இப்போ அசட்டில் பார்த்தீங்கன்னா 1,95,000 வருது. ஸோ 1,95,000 ஹை வேல்யூ இல்லையா. இதே 1,95,000 அப்படியே லயபிலிட்டிஸ்லேயும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ மேலே வரக்கூடிய சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேபிள், இது ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 29,000 வரும். இந்த 29,000 1,95,000 மைனஸ் பண்ணினீங்கன்னா பேலன்ஸ் வரக்கூடிய 1,66,000 தான் உங்களுக்கு கேபிட்டல். அதாவது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த பேலன்சிங் ஃபிகர் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 7 பாருங்கள். ஆன் 1st April 2017 Ganesh started his business with a capital of 75,000 ஓகேவா. இட் did not maintain ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அவங்களே சொல்லிட்டாங்க. இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் இது ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அஃப்கோர்ஸ் நம்மளை என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்ல போகிறாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓகேவா. கீழே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ பர்டிகுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ், ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ், பில்ஸ் ரிசிபிள், ஃபர்னிச்சர், லேண்டு, அப்புறம் டெட்டார், கிரெடிட்டார், கேஷ் பேங்க்கு, அப்புறமேட்டு பில்ஸ் பேபிள் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஓகே. இந்த டீட்டெயில்ஸ்லேருந்து நம்மளை என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க ஓகே. கீழே பார்த்தீங்களா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. என்னது, டியூரிங் தி இயர் he withdraw 15,000 for his personal use. He introduced further capital of 20,000 ஓகேவா. இன்னொன்று என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, calculate his profit or loss. இது வந்துட்டு ஈஸியஸ்ட்டு சம்மு, நல்லா ஸ்கோர் பண்ணலாம், நிறையா ஸ்கோர் பண்ணக்கூடிய சம்ஸ் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் கணேஷ் ஆஸ் ஆன் 31st March 2018 ஓகே. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், கேஷ் வந்துட்டு கேஷில் போட்டுருவீங்க, இது அசட்டில் போட்டுருவீங்க ஓகே. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அசட்டில் போட்டுருவீங்க, பில்ஸ் ரிசீவபிள், ஃபர்னிச்சர், அப்புறம் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் இங்கே மேலே இருக்க எல்லாமே உங்களுக்கு ரேண்டமாக இருக்கும், நீங்கள் தான் கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் ஓகேவா. டெட்டார்ஸ் அசட்டில் போட்டுருவீங்க, கிரெடிட்டார் லயபிலிட்டி போட்டுருவீங்க, கேஷ் பேங்க்கு அசட்டில் போட்டுருவீங்க, பில்ஸ் பேபிள் லயபிலிட்டிஸில் கொடுத்துருவீங்க ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ரெண்டு சைடுமே ஃபுல் அமௌண்ட்டையும் ப்ளஸ் பண்ணுறீங்க ஓகேவா. ஃபுல் அமௌண்ட்டே ரெண்டு சைட்லேயும் ப்ளஸ் பண்ணுறீங்க. அப்படி ப்ளஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அசட் சைடு வந்துட்டு 1,03,000 ருபீஸ் வருது. அந்த 1,03,000 அப்படியே லயபிலிட்டிஸோடைய டோட்டல்லையும் போட்டுடுறீங்க ஓகேவா. அந்த 1,03,000 அங்கேயே அப்படியே வச்சுருங்க ஓகேவா. லயபிலிட்டிஸ் டோட்டலில் போட்டு இப்போ கிரெடிட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் பேபிள்ஸ் பாருங்கள், 9,000 and 6,000 ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15,000 வரும் இல்லையா. இந்த 15,000 இந்த 1,03,000 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வரக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு 88,000 ஓகேங்களா. இந்த 88,000 தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த கேபிட்டல் ஓகே. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் உங்களுக்கு கேபிட்டல் அந்த பேலன்சிங் ஃபிகர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ராஃபிட் ஆர் லாஸும் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. அவர் வந்துட்டு 15,000 ருபீஸ் வித்ட்ரா பண்ணுறாரு. ஃபர்தர் கேபிட்டல்னா அடிஷ்னல் கேபிட்டல் 20,000 ருபீஸ் இன்ட்ரோ கொடுக்குறாரு ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஓகேவா. ப்ளூ கலரில் டிக் பண்ணிக்க எல்லாமே உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், உங்கள்கிட்ட ஏற்கனவே கையிலே டீட்டெயில்ஸ் இருக்குது ஓகேவா. நீங்கள் ஜஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது ப்ராஃபிட்டா லாஸா அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் வந்துட்டு 88,000 கொஸ்டினில் இருக்காது, நீங்கள் கண்டுபிடிச்ச ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் வந்துச்சு இல்லையா. ஒரு 88,000 நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்கள் இந்த பேலன்ஸ். ஸோ இந்த பேலன்ஸ் தான் வந்துட்டு க்ளோசிங் கேபிட்டல். இது எப்படி நான் க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்கிறேன், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியுது. என்னென்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எப்போ உள்ளதுக்கு 31st March 2018 ஓகேவா. அப்போ இது க்ளோசிங் கேபிட்டல் தான். அதாவது ஓப்பனிங்னாக்கா 1st April, நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங் டு 1st April ஓகே. க்ளோசிங் எப்போ 31st March. அது படி
இப்போ 1st ஏப்ரல் வந்துட்டு அவர் அது ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா 1st ஏப்ரல் வந்துட்டு அவர் எவ்வளோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா 75,000 கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிச்சது இது 88,000 க்ளோசிங் கேபிட்டல். இந்த க்ளோசிங் கேபிட்டல் தான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரோம். ஓகேவா? ஸோ ட்ராயிங்ஸ் கொஸ்டின்லேயே இருக்குது லெஸ். ஸோ இது எழுதுறதுக்கு இது வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்மேட் எழுதிடுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த ஹெட்டிங் கொடுத்துட்டு ஓகேங்களா, அதே மாதிரி மேலேயும் சரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்லேயும் நீங்கள் அந்த ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சம்மே ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே அதே மாதிரி ஹெட்டிங் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஃபார்மேட் எழுதிருங்க. ஓகேங்களா? ஃபார்மேட்டில் தான் அப்படியே வருது. ஓகேவா? க்ளோசிங் கேபிட்டல் 88,000, ட்ராயிங்ஸ் வந்துட்டு 15,000 மைனஸ் பண்ணிங் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1,03,000 ருபீஸ் வரும். ஓகேங்களா? அப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் அவங்களே கொடுத்துட்டாங்க 20,000 ருபீஸ். அந்த 20,000 ருபீஸை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 1,03,000 மைனஸ் பண்ணுவீங்களா, அட்ஜஸ்டட் கேபிட்டல் உங்களுக்கு 83,000 வரும். ஓப்பனிங் கேபிட்டலும் கொஸ்டின்லேயே இருக்குது. ஓகே, கணேஷ் வந்துட்டு 75,000 ருபீஸ் வச்சு 1st ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இல்லையா, அதோட நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 8,000 வரும். இந்த 8,000 ப்ராஃபிட் ஆர் லாஸ் நான் ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் சொல்லிட்டேன், ஈஸியாக வெரி ஈஸி. இப்போ சொல்லிடுறேன், அட்ஜஸ்டட் கேபிட்டலையும் ஓப்பன் கேபிட்டல் கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலை விட அட்ஜஸ்டட் கேபிட்டல் அதிகமாக இருந்ததுன்னா கீழே வரக்கூடிய பேலன்ஸ் அது ப்ராஃபிட். ஓகேங்களா? இந்த 83,000 75,000 விட பெருசு இல்லையா, ஸோ அப்போ இது ப்ராஃபிட். இதே மேலே வந்துட்டு 70, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அட்ஜஸ்டட் கேபிட்டல் 70,000 இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் 75,000 இருக்குன்னா அப்போ லாஸ். ஓகேங்களா? ஸோ இது இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 8 பாருங்கள். இந்த சம் அப்படியே வந்துட்டு இல்லுஸ்ட்ரேஷன் 7 அப்படியே டிட்டோ தான். சின்னதாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்துடலாமா? நான் இந்த சம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக கொடுக்குறேன். இந்த சம்மை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கள், வெரி வெரி ஈஸி. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, டேவிட் டஸ் நாட் கீப் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, அஃப்கோர்ஸ் இதிலே தெரிஞ்சிச்சு இன்கம்ப்ளீட் புக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, கேஷு, ஸ்டாக்கு, சன்ட்ரி, சண்டிகேட்டர், டெட்டர், அப்புறம் லோனு, பிஸ்னஸ் ப்ரெமிசஸ், அப்புறமேட்டு ஃபர்னிச்சரு எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே, கீழே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரடியூஸ் ஃபர்தர் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, வித்ட்ரா கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டலை காணும் பாருங்களேன், ஓப்பனிங் கேபிட்டலையும் காணும், க்ளோசிங் கேபிட்டல் எதுவுமே இல்லை. லாஸ்ட் சம்லேயாவது ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டு க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. இந்த சம்மில் ஓப்பனிங் கேபிட்டல் கூட கொடுக்கல. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் சினாரியோ தான், வெரி வெரி ஈஸி, ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும் 1st ஏப்ரல் என்ன தான் நான் சொல்லியிருக்கேன், ஸ்டார்டட். ஓகேவா? இந்த 1st ஏப்ரலில் தான் இந்த பேலன்ஸ், அதாவது இந்த 40, 43,000, 1,20,000 இதெல்லாம் வச்சு தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இது க்ளோசிங் கேபிட்டல், இது வந்துட்டு க்ளோசிங் கேபிட்டல், அது எண்ட் ஆஃப் த இயர் அவர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த பேலன்ஸ். ஓகேவா? ஸோ வெரி வெரி சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், தனித்தனியாக ஓப்பன் பண்ணுங்கள். எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த 1/4/2018 1/4/2018க்கு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக என்ன பேலன்ஸ் வரும், அது ஓப்பனிங் கேபிட்டல் இல்லையா? இதை பாருங்கள், கீழே பாருங்கள். அப்போது நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்கன்னா, இந்த புக்ஸ் ஆஃப் டேவிட், அப்புறம் கீழே வந்துட்டு கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டு கீழே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 1st ஏப்ரல் 2018 இப்படி கொடுத்துட்டு நீங்கள் லயபிலிட்டிஸ் அசட்ஸ் அதே மாதிரி தான் சம். ஓகேவா? கொடுத்துருக்க டீட்டெயிலை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். லயபிலிட்டிஸில் கிரெடிட்டாரு, லோனு, அசட்டில் கேஷு, ஸ்டாக்கு, டெட்டார்ஸ், பிஸ்னஸ் ப்ரெமிசஸ், ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ டோட்டல் 5,30,000 வருது. அதை 5,30,000 கீழே லயபிலிட்டிஸ் டோட்டலில் போடுறீங்க. இப்போது லயபிலிட்டிஸில் இருக்கக்கூடிய 1,30,000 இந்த 5,30,000 மைனஸ் பண்ணுறீங்க, 4 lakh கிடைக்குது. ஓகேவா? இது 1st ஏப்ரல் 2018 இல்லையா? அதனால் இதோட கேபிட்டல் இதோட பேலன்ஸ் என்ன பேர், ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேங்களா? இதே மாதிரி சேம் நீங்கள் லாஸ்ட் சம் கண்டுபிடிச்ச மாதிரி க்ளோசிங் கேபிட்டல். ஓகேங்களா? 31st March 2018. ஓகே, இப்போது நீங்கள் உங்கள் கையில் என்னென்ன இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டலும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அடுத்து அவங்க சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ இது கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னது, உங்களை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ கீழே வாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் உங்களுக்கே தெரியும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு. ஸோ ஈஸி, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஓகேவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 9 போயிடலாம். ஓகேவா? இல்லுஸ்ட்ரேஷன் 9 வந்துட்டு லாஸ்ட் 2 சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இல்லுஸ்ட்ரேஷன் 9 ரொம்ப ஈஸி தான். இல்லுஸ்ட்ரேஷன் 9ல் ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்குறாங்க. ஓகே, நீங்கள் லாஸ்ட் சம் விட இந்த சம்மில் இன்னும் கொஞ்சம் எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த சம்மில் கொஞ்சம் ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன ஸோ ப்ளஸ் அதோட இதில் இருக்கக்கூடிய சில 1-2 மீனிங்ஸ், ஓகேங்களா, அதோட அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த தாட்டி என்னென்னா புதுசாக கிரெடிட் டெபிட்லாம் சேர்த்துருக்காங்க பாருங்கள். ஓகே, என்னென்னு பார்ப்போம். கேஷ் இன் ஹேண்டு, ஸ்டாக், டெட்டார், பிளான்ட், ஃபர்னிச்சர், கிரெடிட்டார் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆமாம், விட்ரா எவ்வளோ பண்ணுறாரு? 40,000 பண்ணுறாப்புல. ஓகேவா? பர்சனல் யூஸ்க்கு. அப்புறம் ஒரு 16,000 இன்ட்ரோ கொடுக்குறாரு, அடிஷ்னல் கேபிட்டலு. அப்புறம் இப்போ பார்த்தீங்களா புதுசாக ப்ரொவிஷன் ஆஃப் 5% டெட்டார்ஸு, அப்புறமேட்டு பிளான்ட்டில் டெப்ரிசியேஷன் 10%. ஓகேங்களா? புதுசாக இருக்கிறத நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம் இந்த சம்மில். ஸோ இந்த சம்மில் நம்ம பார்க்க வேண்டிய புது ஐட்டம் என்னென்ன? பேங்க் பேலன்ஸில் கிரெடிட் டெபிட்னு புதுசாக கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு கீழே ப்ரொவிஷன் ஆஃப் 5% டெட்டார் இஸ் டு பி மேட். அப்புறம் பிளான்ட் இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட் 10%. ஓகேவா? இது என்னென்னு பார்த்துருவோம். நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ்க்கா ஓப்பனிங் பேலன்ஸ்க்கா? ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டலா க்ளோசிங் கேபிட்டலா? அஃப்கோர்ஸ் ஓப்பனிங் கேபிட்டல் தான். ஏன் நம்ம கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? ஏன்னா இங்கே கேபிட்டலே கொடுக்கல, ஆனால் அவங்க கண்டுபிடின்னு சொல்லலை. அதுக்கு அர்த்தம் நம்ம தான் கண்டுபிடிக்கணுன்றது அர்த்தம். ஓகேவா? ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போடும்பொழுது நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல்லாம் தேவை இல்லையா? ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சம் உள்ள போயிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அஹமத், கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இதில் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நேம் எல்லாமே கொடுத்துட்டு எல்லாமே நீங்கள் எழுதிடுவீங்க இல்லையா? லயபிலிட்டிஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பேங்க் ஓவர் டிராஃப்ட், கிரெடிட்டார்ஸ். ஓகே, பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகே, ஓப்பனிங் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா 14,000 பேங்க் பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது பேங்க் பேலன்ஸு 14,000 கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிரெடிட் அப்படின்னா என்னென்னா, பேங்க் பேலன்ஸு வழக்கமாக நம்ம எங்கே போடுவோம்? அசட்டில் தான் போடுவோம். ஆனால் இங்கே நம்ம லயபிலிட்டிஸில் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்துட்டு நம்ம பேங்க்குக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அமௌண்ட், அதாவது ஒரு கடனுக்கு வாங்கின ஒரு அமௌண்ட் நம்ம பேங்க்குக்கு கொடுக்க வேண்டிய. வி ஆர் லயபிலிட்டி டு பே தட் அமௌண்ட். ஓகேங்களா? அதுக்கு பேர் நம்ம என்னென்னு கொடுக்குறோம்? பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகே, நம்மளுக்கு பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்னென்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம ஈஸியாக நம்மளுக்கு, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் நார்மலாக அது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்காது. அதுக்கு பேர் வந்துட்டு கரண்ட் பேங்க் அக்கௌண்ட்பாங்க. சரிங்களா? பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு கரண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே, இந்த கரண்ட் அக்கௌண்ட்டோடைய ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி கிடையாது. ஓகே, இதோடைய கம்பேரிட்டிவ் என்னன்னு சொல்கிறேன் பாருங்களா, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் 50,000 ருபீஸ் நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 15,000 ருபீஸ் வரைக்கும் தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். அதே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 15,000க்கு மேலேயும் வந்துட்டு உங்களால் ஒரு அமௌண்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அதாவது பேங்க்லேருந்து கடனுக்கு காசு வாங்குறீங்க. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு கிரெடிட் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு வெறும் பேங்க் பேலன்ஸ் கொடுத்துட்டு அந்த 14,000 கிரெடிட் அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துட்றாங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அஃப்கோர்ஸ் இப்போ இந்த பேலன்ஸ் எங்கே போடணும்? பேங்க் ஓவர் டிராஃப்ட் லயபிலிட்டிஸில் தான் போடணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்துட்டு லயபிள் பே பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பேங்க் ஓவர் டிராஃப்ட், கிரெடிட்டார் எல்லாம் கொடுத்துருங்க. மிச்சம் எல்லாமே ஸோ ஆஸ் யூஷுவல். ஸோ அசட்டில் பார்த்தீங்கன்னா 1,68,800 வருது. ஸோ அதே பேலன்ஸ் இந்த சைட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது இல்லையா? அப்போது என்ன பண்ணணும்? ஹை பேலன்ஸ் இந்த 1,66,800 தூக்கிட்டு போய் லயபிலிட்டிஸ் இருக்கிற கீழே டோட்டலில் 1,60,800 கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேங்க் ஓவர் டிராஃப்டையும் கிரெடிட்டாரையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 74,000 உங்களுக்கு வரும். இந்த 74,000 இந்த 1,60,800 மைனஸ் பண்ணிங்கன்னா 92,800 தான் உங்களுக்கு வரக்கூடிய பேலன்சிங் ஃபிகரான கேபிட்டல். அதாவது எப்போ
இப்போனா 1st ஏப்ரல் 2017. ஓகே, இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதாவது இந்த 114 தான் கொடுத்துருக்கணும், ஓகேங்களா. ஆனால் அங்கே தப்பாக கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், பிரிண்டிங் மிஸ்டேக் போல், என்னன்னு தெரிலையே. ஓகே, ஸோ இந்த 1/4/2017 வந்துட்டு நான் லாஸ்ட் சம் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஓப்பனிங் கேபிட்டல், ஓகேங்களா. 31st March 2017 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 1st ஏப்ரல்னு வரணும், ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அதுவே மார்ச்லேயே வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா கொஸ்டினில் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் வந்துட்டு அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே எப்போ ஸ்டார்ட் ஆகுது 1/4/2017 தான் இது பண்ணுறாரு, ஓகேவா. அப்புறம் க்ளோசிங் வந்துட்டு 31st March 2018. ஸோ நீங்கள் 1st ஏப்ரல் 2017 கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ கீழே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்லேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் 31st March 2017, ஓகேங்களா. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் வந்துட்டு உங்களுக்கு 1st ஏப்ரல் தான் வரும், ஓகேங்களா. ஓகே, ஸோ ரெண்டாவது க்ளோசிங் கேபிட்டல் சேம் அதே மாதிரியே க்ளோசிங் கேபிட்டல் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ 31st March 2018 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ஓகேங்களா. நீங்கள் என்னென்ன இருக்குது உங்கள்கிட்ட பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸு, ஸோ அங்கே வந்துட்டு டெட்டா கரெக்டாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேங்க் பேலன்ஸ் அப்படியே கொடுத்துருங்க. கேஷ் இன் ஹேண்டு, ஸ்டாக்கு, டெட்டாஸ், ஓகேங்களா. இங்கே என்னென்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ்னு ஒரு கொஸ்டினில் இருக்குது பார்த்தீங்களா. ப்ரொவிஷன் ஃபார் 5% டெட்டார்ஸ், அப்புறமேட்டு டெப்ரிசியேஷன் 10%. அது ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் க்ளோசிங் பேலன்ஸ் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் தான் நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். ஏன் வந்துட்டு நான் ஓப்பனிங் கேபிட்டலில் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் ஏன்னு நான் சொல்லிடுறேன், இப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஏன்னா இப்போ தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஓகேங்களா. இப்போ தான் வந்துட்டு உங்கள் கையில் ஸ்டாக் இருக்குது, இப்போ தான் ஸ்டாக் வாங்குறீங்க, அப்புறம் பிளான்ட்டு வாங்குறீங்க, ஃபர்னிச்சர்லாம் இப்போ தான் வாங்குறீங்க ஓப்பனிங் கேபிட்டல் எல்லாமே, ஓகேங்களா. இதில் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கும் பொழுது எடுத்தோடனே நீங்கள் வந்துட்டு அதுக்கு டெப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்க. இப்போ தான் நீங்கள் ஒரு மிஷினரி வாங்குறீங்க, அதுக்கு எடுத்தோடனே ஸோ 1 இயர் கழிச்சு தானே நீங்கள் டெப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அதனால தான் அது வந்துட்டு க்ளோசிங் கேபிட்டலில் நம்ம டெடக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இந்த டெட்டார்ஸு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் 5%. ஸோ 30,000ல் 5% பண்ணிங்கன்னா 1,500 வரும். அந்த 1,500 30,000 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 28,500 வரும், ஓகேங்களா. பிளான்ட் 80,000. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சம்ஸ் கொடுக்கும் பொழுது பெட்டர் நீங்கள் 2 காலம் ஓப்பன் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு, 2 காலம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறது பெஸ்ட், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 2 காலம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட், ஓகேங்களா. ஸோ ஃபார் பிளான்ட்டு 80,000, ஸோ 10% டெப்ரிசியேஷன்னா 10%, அஃப்கோர்ஸ் 8,000, ஓகேங்களா. 80,000 8,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 72,000. ஸோ அப்புறம் ஃபர்னிச்சர் 40,000. ஸோ இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 1,76,000 வரும். இந்த 1,76,000 வந்துட்டு பாருங்கள் ஹை வேல்யூ இல்லையா. ஸோ அதை லயபிலிட்டியில் கொடுத்துருவீங்க. இப்போது லயபிலிட்டி சைடில் வெறும் கிரெடிட்டார் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 72,000 இந்த 1,76,000 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வரக்கூடிய அமௌண்ட் 1,04,000 தான் உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய பேலன்சிங் ஃபிகர். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2018 இது நீங்கள் ஈஸியாகவே போட்டுருவீங்க. ஸோ ஒரு இஷ்யூஸ் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டில் இல்லுஸ்ட்ரேஷன் 9 வரையும் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் கண்டினியூட்டி கிடைக்கும், ஓகேங்களா. ஓகே, ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 9 வரைக்கும் இது ஒரு கைண்ட் ஆஃப் சினாரியோஸ். இல்லுஸ்ட்ரேஷன் 10லேருந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சினாரியோஸ்லாம் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் எப்படிலாம் இன்னும் ஒரு சில லெஜர்ஸ்லாம் வரும், அது எல்லாமே நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு எல்லோரும் ஆயத்தமாக்கிங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம், ஓகேங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி சம்ஸ் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் நம்ம ஃபர்தராக இன்னும் வீடியோ எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம், நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வச்சு தான்
இன்னும் வேறு எப்படி பெட்டராக நம்ம வீடியோ கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இன்னும் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம யோசிப்போம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ், பாய்.